எமது குரு அந்த துருவ நட்சத்திரத்துடன் தொடர்பு கொண்டார். அவரை என்னை உற்று பார்க்க சொன்னார். அந்த உணர்வின் தன்மை அகண்ட அண்டத்தையும் அவர் பெற்ற உண்மையும் அவருள் விளைந்த கவர்ந்த உணர்வை அவர் பெற்ற நிலை என்னையும் தலைச்சது. இதே போலதான் குரு வழியில் அவர் காட்டிய உணர்வின் தன்மையை எமது குரு மாமகரிஷி ஈஸ்வரர் அவர் துருவ நட்சத்திரத்துடன் தொடர்பு கொண்ட உணர்வுடன் நாம் கொள்ளும் போது நாம் உங்க உயிரை கடவுளாக மதிக்கின்றேன், ஆக ஈசனாக மதிக்கின்றேன், உணர்வினை பெரும் சக்தியாக மதிக்கின்றேன், ஆக அவன் அமைத்த ஆலயம் என்று மதிக்கின்றேன். அந்த ஆலயம் பரிசுத்தமாக வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன். உங்கள் அறியாத இருவரை நீங்க வேண்டும் என்று மேய்ப்பொருள் காணும் அந்த உணர்வு கொண்டு வளர்த்து வைத்திருக்கேன். இதன் உணர்வின் தன்மை கொண்டு நான் இயங்கி எடுக்கப்படும் போது நான் குருவை எண்ணி அங்கே இயங்குகின்றேன். அதே சமயத்தில் உங்க உயிரை எண்ணி நாம் ஊட்டிய உணர்வின் தன்மையை நீங்க பெற வேண்டும் என்று எண்ணும் போது நாம் உங்களை நீங்க உயர்ந்த நிலை எண்ணும் போது அந்த உயர்ந்த எண்ணங்கள் எனக்கு கிடைக்கும். ஆக அருள் பெற வேண்டும் என்று உணர்வு கொண்டு இப்ப நாம் துருவ நட்சத்திரத்தில் குரு துணையுடன் துருவ நட்சத்திரத்தின் தொடர்பு கொள்ள போகிறேன். இப்ப தியானிக்க போகிறேன். நீங்க எல்லாம் என்ன செய்யணும், இந்த உணர்வை நீங்க எடுக்கணும். ஏன்னா இன்னும் பாக்கி எல்லாம் இருக்குது சொல்றதுக்கு, இதோட போதும். அடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்து வர போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாகும். இந்த உணர்வினை நாம் எடுத்துக்கொள்றோம். ஆகவே இப்ப நான் துருவ நட்சத்திரத்தின் பேர் அகஸ்டின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அந்த உணர்வை ஏங்கி பெறப் போகின்றேன். அதே போல நான் குருவை எண்ணி உணர்வுடன் துருவ நட்சத்திரத்தின் தொடர்பு கொண்டு அதை எடுக்கப் போகிறேன். அதே சமயத்தில் நீங்க உங்க உயிரான ஈசனிடம் வேண்டி என் புற மத்தியில் எண்ணி இது நுகரும் உணர்வுடன் நாம் இணைந்து குரு நன்கு துருவ நட்சத்திரத்தின் கலந்து கொள்வோம். இந்த உணர்வை நாம் உடல்ல எல்லாம் சேர்ப்போம். ஆக அந்த விஷ்ணு தனுசு கொண்டு நமக்குள் சிவதனுசு என்ற மனிதன் உணர்வுக்கு மாற்றும் நிலை இருந்து ஆக உயிர் என்ற ஒளியின் தன்மை ஆற்ற அந்த விஷ்ணு தனுஷை நம்ம உடலுக்கு பாய்ச்சி ஆக தீமையை அகற்றிடும் பேரின்ப பெருவாழ் வாழும் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பாய்ச்சுவோம். அருள் உணவை பெருக்குவோம், பேரின்பத்தை பெறுவோம்.